ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரித்தியா காலத்தில் கபிலன் வந்து தாலி கட்டியிருந்தாங்க. அப்போ கபிலன் யாருங்கிற உண்மையும் வந்து அயலிக்கும் சிவாவுக்கும் தெரிஞ்சிருந்தனால அயலி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கையை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது இப்போ சிவா சொல்கிறாங்க, எங்கள் பாரு அயலி நடந்து போச்சுது, அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். அதுக்காக வந்து நீ இப்போமே உண்மையை போட்டு உடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா ஒன்றை தான் எல்லாருமே தப்பாக பேசுவாங்க. ஆனால் அதுக்காக உன்னுடைய அதிகாரத்தையும் வந்து நீ வந்து யாருக்காகவும் நீ விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆனால் உன்னுடைய அதிகாரத்தை காட்டக்கூடிய நேரம் இப்போ கிடையாது அப்படின்னு சிவா வந்து அயலிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கவும் அயலிக்கும் வந்து சிவா சொல்கிறது சரின்னு படுது. அப்போ வந்து அந்த அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க சிவா கிட்ட. அப்போ சிவா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணினீங்களா, அது யார் அந்த எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறவும், என்னது நான் ஃபோன் நம்பர் கொடுத்தது போகிறவும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை சார் அவர் பேசினாரு, ஆனால் அதுக்கப்புறம் அது கட்டாயி போச்சு, அதனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சிவா வந்து இந்த மாதிரிக்கு போய் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கபிலன் தான் அந்த எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சிவாவுக்கும் அயலிக்கு தெரிஞ்சிருது. ஆனால் இப்போதைக்கு அதிகாரிகிட்ட நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சிவா வந்து மறைச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சிவா வந்து அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம கபிலனை இன்னும் பொழுது நம்ம ரொம்பவே வாட்ச் பண்ணணும், அவனை வச்சு தான் நம்ம வர்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே அயலியும் ஆமா அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வர்மா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆமா அவன் ப்ரூஸ்லி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ப்ரூஸ்லி எனக்கு ஃபோன் பண்ணுனா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வர்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ப்ரூஸ்லி உனக்கு ஃபோன் பண்ணுனானா, அவன் எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்து எங்கள் அக்கா வாங்கிட்டாங்க, அதனால நான் முழுசாக நான் பேச முடியல, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும், என்னடா நீ நினச்சிட்டு இருக்கிற, உனக்கு கல்யாணம் ஆனதுனால நீ வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிற, ஆனால் அவன் கிடைக்காதனால நான் எந்த அளவுக்கு நான் சோகத்தோடு இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். இங்கே பாரு, ப்ரூஸ்லி மட்டும் அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டாம்னா அவ்வளோதான், அப்புறமா நம்ம கதையே முடிஞ்சு போயிடும், ப்ரூஸ்லி எனக்கு கிடைச்சாகணும், இன்னைக்குள்ள அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நீ வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்படி மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் உன் குடும்பத்தை நான் வந்து என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கவும், ஐயோ வர்மா நீ அப்படிலாம் பண்ணிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்பவும் நான் ப்ரூஸ்லிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் பார்த்தோம்னா ப்ரூஸ்லிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோன் வந்து பார்த்தோம்னா அயலிக்கிட்ட தானே இருக்குது. அது தெரியாமல் கபிலனும் ஃபோன் பண்ணுறாங்க. ப்ரூஸ்லி நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் வந்து ப்ரூஸ்லியை பேசலடா, நான் போலீஸாக்கும் பேசுகிறேன், ப்ரூஸ்லி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லவும், கூடிய சீக்கிரத்தில் நீயும் மாட்ட போற அப்படின்னு அயலி வந்து பேசவும், இது கிட்டதுமே கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது ப்ரூஸ்லி சிக்கிக்கிட்டானா, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, அப்போ ஃபோன் வந்து அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் வந்து ஃபோட்டோ கட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அயலி வந்து சொல்கிறாங்க, இவனை வச்சு தான் வர்மாவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி வந்து சிவா கிட்ட சொல்லவோ, இப்போ சிவா சொல்கிறாங்க, இப்போ தான் அயலி நீ வந்து ஒரு அதிகாரி மாதிரிக்கு நீ ஃபோன் பண்ணி நீ பேசுனதில்ல, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இப்படி தான் நீ செயல்படணும், யாருக்காகவும் நீ சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ரித்திகாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரித்திகாவும் அவங்க கபிலனும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு வராங்க ஊர்வலம் போகிறதுக்காக. அப்போ ரித்திகா வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரவும், அப்போ வந்து கபிலன் வர்றதை பார்த்துட்டு, என்னது இது என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது என்னது உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட உனக்கு எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை எனக்கு அக்கா தான் எடுத்து கொடுப்பாங்க, அதுதான் நான் போட்டுப்பேன் அப்படிங்கும்போது, என்ன யாவுன்னா இப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற, உனக்கம்மா சுய புத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா சொல்லவும், இதை கேட்டதுமே அவங்க கபிலனோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இந்திராணியை பற்றி நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, அவன் வயசில் பெரியவா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு நிர்வாகத்தையும் அவள் தான் ஏற்று நடத்திக்கிட்டு இருக்கிறா, அவள் என்ன செஞ்சாலும் எங்களுடைய நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருப்பா, நீ அவளை பற்றிலாம் இப்படி தப்பாக பேசாத அப்படின்னு கபிலனோட அம்மா சொல்லவும், உடனே ரித்திகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க இதுக்கு பிறகும் வந்து என் புருஷன் என்ன மாதிரிக்கு ட்ரெஸ் பண்ணணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரித்திகாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இப்போமே இப்படி பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, அம்மா இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா பார்த்தோம்னா கபிலனை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு ரித்திகா நீ அக்காவை இந்த மாதிரிலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காத, அக்கா காதில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இந்திராணி வராங்க. என்ன கபிலா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ரித்திகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம், இதுக்கு இடையில வந்து நீங்கள் பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படிங்கவும், இப்படி பேசினதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்திராணி அதை விட அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன ரித்திகா நீ இந்த மாதிரிலாம் என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் புருஷன் பொண்டாட்டி
அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் இடையில வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இன்னும்லாவது இந்த மாதிரிலாம் நீங்கள் பேச வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரித்திகா வந்து இந்திராணியை பற்றி பேசவும் உடனே இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கு பேசுகிறத நீ நிறுத்திக்கோ, என்கிட்ட யாராவது இந்த மாதிரிக்கு பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நடக்கிறது வேறையாயிரும். ஆனால் நீ இப்போ தான் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிற, அதனால தான் நான் வந்து உன்னை விடுறேன், இதுக்கு மேலே இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாது அப்படின்னு இந்திராணி சொல்லிட்டு போகவும் இது கிட்டதுமே வந்து ரித்திகா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. அப்போ கபிலன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அக்கா கிட்ட இப்படிலாம் நீ பேசாத, நாங்கள் யாருமே இப்படிலாம் பேச மாட்டோம் அப்படிங்கவோ நீங்கள் யாருமே இப்படி பேசாதனால தான் அவங்க வச்சுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரிக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நான் தான் அவங்க வீட்டுக்கு வரப்போகிறோம்ல, நம்மள என்ன நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரித்திகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்திராணியோட கொட்டத்தை கூடிய சீக்கிரத்திலே நான் அடக்கிறதுக்காக வந்துட்டேன், இன்னும் பாரு உன் வீட்டு நிர்வாகம் எல்லாமே என் கைக்கு வரப்போகுது, ஒவ்வொருத்தரையும் உனக்கு எதிராக நான் திருப்பி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ ஜமுனா வந்து வராங்க. வந்ததுமே ரித்திகா வாங்க 2 பேரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அடுத்து வந்து பொண்ணு மாப்பிள்ள ஊர்வலம் இருக்கலாம் அப்படிங்கவும் அடுத்தது ரித்திகாவும் அப்படின்னு வந்து காரில் வந்து உட்காருதாங்க. அப்போ எல்லாருமே பாட்டு டான்ஸ்ன்னு வந்து எல்லாருமே சந்தோஷமாக வந்துட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் வந்து அவங்க கபிலனோட அப்பாவை வர்மா வந்து தூக்கிட்டு போயிருந்தாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு புகை மூட்டமாக இருக்குது. அந்த புகையெல்லாம் வந்து முடிஞ்சதுமே அவங்க பார்க்குறாங்க. கபிலன் அதிர்ச்சியோட வராங்க. என்னது யாரை காணல் அப்படின்னு சொல்கிற போது அப்பாவை காணல் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்பா என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ கபிலனுக்கு தெரிஞ்சிருது வர்மா தான் வந்து அப்பாவை தூக்கிட்டு போயிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அடுத்து பார்த்தோம்னா வந்து அயலியும் சிவாவும் வந்து அவங்க வர்மா கிட்ட இருந்து அவங்க கபிலனோட அப்பாவை வந்து காப்பாற்றிருந்தாங்க. அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து சிவாவோட அப்பா தானே கபிலனோட அப்பாவும் இருக்கிறாங்க. சிவா தன்னுடைய பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவர் கண்கலங்குறாரு. என்ன இருந்தாலும் சரிதான், தன்னுடைய மகன் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வர்மா வந்து எஸ்கேப் ஆகி போயிருந்தாங்க. அப்போ அயலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த வர்மா தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறான், அவனை நம்ம கையங்கலமாக பிடிக்க முடியாமல் போயிடுச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே அவங்க வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கவும் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக திரும்பவும் வருவான், அப்போ நம்ம அவனை வந்து கையங்கலமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலியும் சிவாவும் வந்து கபிலன் அப்பாவை வந்து அவங்க அழைச்சிட்டு வரவும் உடனே வந்து இங்கே எல்லாருமே பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ கபிலன் தேவனாகி இந்திராணிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கூடிய சீக்கிரத்திலே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்தை சூழ்ந்து வந்துகிட்டே இருக்குது, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ கபிலன் வந்து தடுக்கிறாங்க. ஏன்னா வர்மா தான் இந்த மாதிரிக்கு தன்னுடைய அப்பாவை தூக்கிட்டு போயிருக்கிற விஷயம் வந்து கபிலனுக்கு தெரிஞ்சதுனால அவங்க இந்திராணி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கபிலன் வந்து தடுக்கிறாங்க. அக்கா கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம், அப்பா தான் வந்துட்டார்ல அப்படிங்கும்போது என்ன கபிலன் நீ நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இல்லைக்கா இப்போ வந்து அதாவது கல்யாணம்லாம் நடந்திருக்குது, இப்போ போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நடக்கும் அப்படிங்கவும் அப்போ கபிலனோட அப்பாவும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்திராணி அதான் நான் வந்துட்டோம்ல, இந்த பிரச்சனை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, இப்போவே இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கவும் உடனே இந்திராணியும் சரி அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அயலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா வந்தது வர்மாங்கிற விஷயம் வந்து கபிலனுக்கு தெரியும்ல, அதனால தான் அவன் இந்த மாதிரிலாம் இந்திராணியை தடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது. அப்போ ரித்திகாவையும் கபிலனையும் வந்து இந்திராணி தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகவும் அப்போ அவங்க 2 பேரையும் வாசலை நிற்க வச்சு இந்திராணி வந்து அவங்க ஆரத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரித்திகா வந்து அவங்க இந்திராணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ ஆரத்தி எடுத்துட்டு இருக்கிற, உன்னோடைய சாம்ராஜ்யத்தையே நான் என் கைக்கு நான் கொண்டுட்டு வரேன் பாரு கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அயலி வந்து என்ன பண்ண போறாங்க, கபிலன் வந்து யாருன்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சிருது, அதனால அடுத்ததான் என்ன நடக்க போறன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.